தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 7வது வாரம் சனிக்கிழமை. இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு இவ்வாறு ஜெபித்தார்: தந்தையே, நாம் ஒன்றாயிருப்பதை போல இவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக என்று சொல்லி, நாம் அனைவரும் ஒரே உள்ளத்தோடு இறைவன் மக்களாய் வாழ வேண்டும் என்பதே இறைவனுடைய திருவுளமாக இருக்கின்றது. இந்த இறை திருவுளத்தை நிறைவேற்றத்தான் தாய் திருச்சபையானது அன்பியங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. அன்பிய குடும்பங்களாக நாம் ஒன்றிணைந்து ஒருவர் மற்றவரோடு இருக்கின்ற பிணைப்பிலை ஒன்று சேர்ந்து பங்கு தளத்தோடு இணைந்து திருச்சபையின் மக்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அன்பிய தளத்திலே, அன்பிய குடும்பங்களிலே இருக்க வேண்டிய குணாதிசயங்கள் என்ன என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே திருத்தூதர் யாக்கோப்பு நமக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்தி காட்டுகின்றார். யாக்கோப்பு தன் திருமுகத்தை எழுதுகின்ற பொழுது சிதறிப்போன யூத கிறிஸ்தவர்களுக்காக எழுதினார். அவர்கள் வாழ்கின்ற பகுதியிலே எப்படிப்பட்ட நிலையிலே வாழ வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அது இன்று நம் அன்பியங்களிலே, திருச்சபையில் பங்கு தளத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு வழிகாட்டக்கூடியதாகவும் அமைந்திருக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தை நாம் ஊன்றி படிக்கின்ற பொழுது ஒரு சில வழிமுறைகள் நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கின்றது. முதலாவதாக, நாம் பிறர் மீது அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் யாராவது துன்புற்றிருந்தால் இறைவேண்டல் செய்யட்டும் என்று சொல்லுகின்றார். துன்பத்தின் மத்தியிலே முறையிடுபவர்களாக, வேதனையிலே முணுமுணுப்பவர்களாக அல்ல, மாறாக துன்பத்தின் மத்தியிலே இறைவனை நோக்கி மன்றாடுபவர்களாக. இப்படி தனக்கு துன்பம் வந்த பொழுது சூசன்னா ஆண்டவரை நோக்கி பார்த்தாள் என்று சொல்லப்படுகின்றது. 2 குறிப்பேடு புத்தகம் 25 படிக்கின்ற பொழுது, பகைமை தன்னை தேடி வருகின்ற பொழுது இஸ்ரேல் அரசன் ஆண்டவன் பக்கம் திரும்பியதாக சொல்லப்படுகின்றது. துன்பம் நம்மை தேடி வருகின்ற பொழுது உடைந்து போகாமல், முணுமுணுக்காமல், முறையிடாமல், மாறாக இறை வேண்டல் செய்பவர்களாக, ஆண்டவர் நோக்கி மன்றாடுபவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. இரண்டாவதாக, மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது திருப்பாடல் பாடுங்கள், இறைவனை துதித்து மகிமைப்படுத்துங்கள். கடவுள் நம் வாழ்வில் செய்த எல்லா நன்மையை நினைத்து ஆண்டவரை போற்றி பாடுங்கள். நம்முடைய துதிப்பாடல் நம்மோடு இருக்கின்ற மற்ற மக்களுக்கும் இறைவனுடைய அருளை எடுத்துச் சொல்வதாக, இறைவனுடைய ஆசிரை எடுத்து என்பதாக அமைய வேண்டும் என்கின்ற அந்த வழிமுறையை சொல்லி காட்டுகின்றது. மூன்றாவதாக, அழைக்கப்பட்ட மனிதர்களுக்கு, பணியில் இருக்கின்ற பங்கு பணியாளர்களுக்கு உதவி செய்பவர்களாக இருக்க வேண்டும். யாராவது நோயுற்றிருந்தால் மூப்பர்களை அழையுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. நம்முடைய பகுதியில் நோயுற்ற மனிதர்களை, வேதனையில் வாடுகின்ற மனிதர்களை, கஷ்டப்படுகின்ற மனிதர்களை பற்றி பங்கு பணியாளர்களிடம் தெரிவிப்பது, அவர்களை அழைத்து வந்து அவரோடு சேர்ந்து அந்த குடும்பத்திற்காக, நபருக்காக ஜெபிப்பவர்களாக இருக்க வேண்டும். இப்படி நாம் பங்கு பணியாளரோடு, அழைக்கப்பட்ட மனிதர்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் அந்த ஜெபத்தை ஏற்பவராக இருக்கின்றார். நம்பிக்கையோடு நாம் இறைவனும் வேண்டுகின்ற பொழுது அவர் நோயிலிருந்து, வேதனையிலிருந்து அவர்களை குணப்படுத்துபவராக, விடுதலை தருபவராக நம் ஆண்டவர் செயல்படுபவராக இருப்பார் என்று சொல்லப்படுகின்றது. மேலும் இவ்வாறு நாம் செய்கின்ற பொழுது அவர்களுக்கு நாம் உதவி செய்பவர்களாக இருக்கின்றோம். அவர்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்கு நாம் துணை புரிபவர்களாகவும் இருப்போம் என்பதையும் திருத்துதர் அழகாக எடுத்துச் சொல்லுகின்றார். நான்காவதாக, பாவத்தை அறிக்கை செய்பவர்களாக இருங்கள். நம்ம எல்லோரும் பலவீனமானவர்கள், எல்லோரும் தவறக்கூடியவர்கள் தான். யாரும் யாரையும் தீர்ப்பிட தேவையில்லை. தீர்ப்பிடுகிற அதிகாரம் நம் ஆண்டவர் இயேசுவுக்கு மட்டுமே உண்டு. அப்படி இருக்கின்ற பொழுது நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு, நம் பாவங்களை ஏற்று நாம் அறிக்கை இடுகின்ற பொழுது கடவுளுடைய இரக்கம் அருளும் நம்மை கடந்து வரும். நிம்மதியான வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு இந்த பாவ அறிக்கை நமக்கு துணை புரியக்கூடியதாக இருக்கின்றது. பாவ அறிக்கை பிறர் செய்வதற்கும் நாம் துணை புரிபவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக, மற்றவர்களுக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள், நம்மோடு பணியாற்றுகின்றவர்கள், நமக்கு அறிமுகமானவர்கள் வாழ்விற்கான துன்பங்கள், வேதனைகளை அறிந்திருந்தால் அதை எடுத்துச் சொல்லி பரிந்துரை ஜெபமாக அதை நாம் மாற்ற வேண்டும். நம் வாழ்வில் இருக்கின்ற சிறு சிறு கஷ்டங்களையும் வேதனைகளையும் கடவுளுக்கு காணிக்க ஒப்பு கொடுத்து அவருடைய துன்பத்தை, வேதனையை, அவருடைய அழுகையை இறைவன் மாற்றி போட பரிந்து பேசுகின்றவர்களாக, பரிந்துரை செய்து மன்றாடுபவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி காட்டுகின்றார்.
பிறர் தவறு செய்கின்ற பொழுது அவர்கள் தவறுகளை சுட்டி காட்டி திருத்துபவர்களாக நல்வழிப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும். எப்படி அவர்களை திருத்துவது? இயேசு மத்தேயு நற்செய்தியில் சொல்வதை போல, உன் சகோதரனுக்கு எதிராக தவறு செய்தால் அவன் தனிமையாக இருக்கின்ற பொழுது அவனிடம் சென்று அந்த தவறை பற்றி அறிவி. அவன் அதற்கு செவி கொடுக்கவில்லை என்றால் உன்னோடு 2-3 பேரை கூட்டிக் கொண்டு போ, அடுத்து திருச்சபையிடம் சொல் என்று சொல்லி வழிமுறைகளை சொல்லி காட்டியிருக்கிறார். நாமும் நம்மோடு இருக்கின்ற சக மனிதர்கள் தவறு செய்கின்ற பொழுது அவர்களை சுட்டி காட்டுபவர்களாக, அவர்களை தீர்ப்பிடுபவர்களாக, அவரை குற்றப்படுத்துபவர்களாக பார்க்காமல் அவர்கள் அதிலிருந்து வெளிவருவதற்கு துணை புரிவர்களாக இருக்கின்ற பொழுது நம்முடைய குட்டி சமூகமாக இருக்கின்ற அன்பிய சமூகம் உண்மையிலேயே இறை அருளும் இறை ஆசீரும் மகிழ்ச்சியும் நிறைந்த சமூகமாக இருக்கும். அதை கொண்டு அந்த மகிழ்ச்சி பங்குத்தளம் முழுவதுமாக பரவ ஆரம்பிக்கும். அந்த பங்கு தளத்திலே நாம் இறை அருளை பெற்றவர்களாக, இறை ஆசிரை பகிர்ந்து கொடுப்பவர்களாக இருப்போம். இத்தகைய வாழ்வு வாழ அருள் வேண்டுவோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய மேலான இரக்கத்தையும் கிருபை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஐயா. இந்த நாளிலும் கூட உம்மை நினைத்து பார்க்க, உம்முடைய வார்த்தையை கேட்க எங்களுக்கு நீர் அருள் கூர்ந்தீரே, அதற்காக நன்றி இயேசுவே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்க எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதையும் ஜெபத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லி காட்டி இருக்கின்றேன். ஆகவே நாங்கள் ஜெபிக்கின்ற மனிதர்களாய், பிறரை ஜெபத்திலே இணைத்து அவருக்கு இறை அருளை பெற்றுக் கொடுக்கின்ற வாய்க்கால்களாய் நாங்கள் அமைந்திட எங்களுக்கு துணை புரிவீராக. பிறர் துன்பத்திலே துணை புரிகின்ற, அவருக்கு உதவி செய்கின்ற நல் இதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் இருக்கின்ற கஷ்டங்கள் வேதனைகள் மத்தியிலே நாங்கள் முணுமுணுக்காமல் உம்மை நோக்கி மன்றாடி உம்மை புகழ்ந்து பாடி உம்முடைய அருளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவர் தாமே உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை அழைத்து அர்ச்சித்து புனிதப்படுத்திய கடவுள் உங்களுக்கு துணையாக இருப்பாராக. நீங்கள் எழுப்புகின்ற விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்து நன்மைகளால் உங்களையும் நீங்கள் ஜெபிக்கின்ற மனிதர்களையும் ஆசீர்வதித்து நலம் பெறச் செய்வாராக. அத்தகைய இறைவன் உங்கள் வாழ்விலே துணையிருந்து உங்களை காப்பாராக. நானும் இயேசு அற்புதமான அன்பின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அருளிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேறு பெற்றீரும், மகனும் வாழியவே. அருளிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே,